கடவுளே, இந்த பொண்ணு வேண்டது எல்லாமே நடக்கணும். அவளுக்காக வேண்டதுக்கு வராம அவ ஃப்ரெண்டுக்காக வந்து அவ ஃப்ரெண்டுக்காகவே வேண்டுறா. கியூட் நீ. நம்மளும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வேண்டிக்கலாம். கடவுளே, எப்படியாச்சும் எனக்கும் வருணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். எந்த தடங்களும் வரக்கூடாது. நவமித்ரா கண்ணை மூடிட்டா. இதான் சான்ஸ். எப்படியாச்சும் இப்ப தாலி கட்டிடணும். கடவுளே, அவ கூடவே கடைசி வரையும் ரொம்ப சந்தோஷமா வாழணும்பா. ரொம்ப படபடன்னு இருக்கு. கண்ணை மூடிட்டு தாலியை கடகடன்னு கட்டிடணும். பயமா இருக்கு. ஐயோ, ஃபோனு. ஐயோ மச்சான், டேய், அவ கழுத்துல இருந்து கையை எடுடா. கடவுளே, இந்த பொண்ணு கழுத்துலயா தாலி கட்டின? டேய், யாருடா நீ? யாருடா நீ? யாரு சொல்லு. ஏன்டா அவ கழுத்துல தாலி கட்டின? நவமித்ரா, சொல்லுடா சொல்லு. நவமித்ரா, என்னடி? கொஞ்சம் மாறி நில்லு. அனினா, யாருடா நீ? ஏன்டா இப்படி பண்ண? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையாடா? நவமித்ரா சாரி. நான் சொல்லுடா, யாரு நீ? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? சாரி நவமித்ரா சாரி. ஏன்டா என் கழுத்துல தாலி கட்டின? சாரிங்க, தெரியாம கட்டிட்டேன். தெரியாம கட்டினியா? ஹலோ சிஸ்டர், வேண்டாம். நீ யாருடா? மச்சான். சிஸ்டர், நான் இவனோட ஃப்ரெண்டு. எதுக்குடா உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கழுத்துல தாலி கட்டினா? சிஸ்டர், நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா நம்ம இங்க இருந்து பேச வேண்டாமே. இது பொது இடம். என்ன பொது இடமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சிஸ்டர், கோவப்படாதீங்க. கொஞ்சம் தள்ளி இங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்கல. சொல்றேன், எல்லாம் சொல்றேன், ப்ளீஸ். நீ இங்க இருந்தே சொல்லு. நவமித்ரா, வா. அனினா, அழாதடி. என் வாழ்க்கையே போச்சடி. அழாதடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் வருணுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவர் என்னையே நம்பிட்டு இருக்காருடி. அழாதடி அனினா, நீ வருணுக்கு ஃபோன் பண்ணு. நமக்கு யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு. அவர் ஃபோன் பண்ணு. இல்லாட்டி அந்த ஃபோனை எடு, நானே பண்றேன். வருண், அம்மா. அழாதடி இருடி. ஹலோ. ஏய் சக்கரக்குட்டி, என்னடி இப்போ ஃபோன் பண்ணிருக்க? வருண், நான் நவமித்ரா. நவமித்ரா, சொல்லுங்க, என்னாச்சு? அவ போன்ல இருந்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அழாதடி இருடி. யார் ஆளுரா? வருண், இப்ப நாங்க இருக்கிற கோவிலுக்கு மட்டும் வரீங்களா ப்ளீஸ்? அர்ஜென்ட், சீக்கிரமா வாங்க. என்னாச்சு? ப்ளீஸ் வருண், சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். வரேன், வைக்கிறேன். அனினா, அழாத. இப்ப வருண் வந்துருவாங்க. அழாத. இன்னைக்கு வருண் வந்துட்டு இவனுங்களுக்கு இருக்குது. சிஸ்டர், இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய் பேசலாம் சிஸ்டர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்போ ஒருத்தங்க வருவாங்க. சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர், தெரியாம நடந்த தப்பு சிஸ்டர் இது. என்ன தப்பா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் எதுனாலும். நவமித்ரா, தப்பு பண்ணிட்டேன்டி. ஐயோ, இந்த தப்ப நான் எப்படிடி சரி பண்ணுவேன்? நவமித்ரா, அனினா அழாதடி. நீ நீ இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்திருக்கியா? இல்லடி, பார்த்த ஞாபகம்லாம் இல்லடி. அப்போனா யாருடி இவங்க? போச்சுடி, எல்லாம் போச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணடி, இப்போ வந்துருவாங்க. நான் என்னடி பண்ணுவேன்? இல்லாதடி. எங்கடா மச்சான், இவங்கள காணவே இல்ல. இரு இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, நீ பதறாத. வருண், ஏன்? அனினா, வருண், இங்க என்ன நடக்குது? மச்சான், டேய், இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். மச்சான் கோவப்படாத. ப்ரோ, கொஞ்சம் வெளியே போய் பேசலாம் ப்ரோ. இங்க வேண்டாம் ப்ளீஸ். நீ யாரு? சொல்றேன் ப்ரோ, கொஞ்சம் வெளியே போகலாம். இது பொது இடம், இங்க இருந்து பேச முடியாது எதையும். மச்சான் வா, வெளியே போய் பேசலாம் வா. இப்போ சொல்ல முடியுமா இங்க என்ன நடக்குதுன்னு?
பிரதர் அது வந்து ம் வருண், நான் சொல்றேன். சொல்லுங்க நவமித்ரா. நாங்க சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு வந்தோம்ல, வந்தப்போ சாமி தொழுதுட்டு இருக்கும்போது என் ஃபோன் கீழே விழுந்துருச்சேன்னு எடுக்க போனேன். அந்த ஒரு கேப்ல அனீனா கழுத்துல தாலி கட்டிட்டான். இந்த 2 பேர்ல யாரு? இதோ அனீனா பக்கத்துல நிக்கிறானே, இவன் தான். ஏன்டா அப்படி பண்ண? சொல்லுடா, சொல்லு. ப்ரோ வேண்டாம் ப்ரோ, விடுங்க ப்ரோ. அவன் தெரியாம பண்ணிட்டான், விடுங்க ப்ரோ. ஏன்டா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தெரியாம பண்றதா? ப்ரோ முழுசா சொல்றத மட்டும் கேளுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, அடிக்காதீங்க ப்ரோ. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, நான் கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. இப்ப சொல்ற. இப்ப சொல்லலன்னு வச்சுக்கேன், நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் உங்களை. ஐயோ போலீஸ்லாம் வேணாம் ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, சொல்லு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, அவனை அடிக்காதீங்க ப்ரோ. சொல்லுடா, அடிக்க மாட்டேன். இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் ப்ரோ. இவன் இவன் என் ஃப்ரெண்டு ப்ரோ. உன் ஃப்ரெண்டுன்றதெல்லாம் தெரியும், அதுக்கப்புறம் சொல்லு. இவனுக்கு நவமித்ரானா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நவமித்ராவை ஒன் சைடா அணுவா காதலிச்சான். இவன் தான் லவ் பண்றான்னு நவமித்ராக்கு தெரியாது. எப்போல இருந்து காதல்? நவமித்ரா 10th படிக்கிறதுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன? 10th படிக்கிறதுல இருந்தே வா? ஆமா ப்ரோ. மேல சொல்லு. 10th படிக்கிறதுல இருந்தே நவமித்ராவை ஒரு நாளும் இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். டெய்லி ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். டெய்லி ஃபாலோ பண்ணுவானா? ஏன் நவமித்ரா, இது வரைக்கும் யாராச்சும் ஃபாலோ பண்ணி நீங்க ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടா? இல்ல, இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணதை நான் கவனிச்சதே இல்ல. ஒருத்தன் உன்னை டெய்லி ஃபாலோ பண்ணிருக்கான், அது கூட நீ தெரியாம இருந்திருக்கல்ல? நிஜமாவே நான் கவனிக்கல. ஆமா, நீ ஒன்னும் கவனிக்க மாட்ட. வாய் கிழிற அளவுக்கு நேத்திரங்கிட்ட சண்டை போடுறதுக்கு மட்டும் தெரியும். நான் தான் கவனிக்கலன்னு சொல்றேன்ல. மச்சான் மேல கேளு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூலை விட்டு மாறி போயிட்டா. அப்புறம் அதுக்கப்புறம் எங்க தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. 2.5 வருஷமா தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தான் அவன். ஒவ்வொரு நாளும் தேடி தேடி போய் சோர்ந்து போயிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு வருவான் வீட்டுக்கு. எப்பவும் வந்து இருந்துட்டு என்கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். எதை இவளை கண்டுபிடிக்கலனா? ஆமா ப்ரோ. மேல சொல்லு. அதுக்கப்புறம் நவமித்ராவை எங்க பாத்தீங்க? போன வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை காலேஜ் சேர்க்கறதுக்காக நான் காலேஜ் பக்கம் வந்திருந்தேன். இந்த காலேஜ்? நவமித்ரா படிக்கிற காலேஜ். சரி. வந்தப்போ நான் நவமித்ராவை பார்த்தேன். அதை நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன். நான் சொன்னப்போ அவன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை என்னால் இப்போ வாயால சொல்லக்கூட முடியல. அவன் அந்த அளவு சந்தோஷப்பட்டான். வீட்டில் குதிச்சு குதிச்சு இருந்து சந்தோஷப்பட்டு இருந்தான். உடனே வண்டி எடுத்துட்டு வந்தான். காலேஜ் கிட்ட வந்து நவமித்ராவை பார்த்தான். அப்ப நவமித்ரா புடவை கட்டிட்டு வந்திருந்தாங்க. புடவை கட்டினதுனா இப்ப போன ஃப்ரெஷர்ஸ்ல? ஆமா ப்ரோ. மேல சொல்லு. அப்போ புடவையில பார்த்தப்போ அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழகா இருக்காடா, ரொம்ப சூப்பரா இருந்தாடா பாக்குறதுக்குன்னு வந்து புலம்பிக்கிட்டே இருந்தான் வீட்டில் என்கிட்ட. 2.5 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், அதுவும் புடவையில வந்திருந்தா இன்னைக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாடான்னு சொல்லி என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தான் வந்து. அழகாதான் இருந்தா. மேல சொல்லு. அதுக்கப்புறம் நவமித்ராவை இழந்துருவனோன்னு பயமா இருக்குடான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தான். அதனால அவன் நவமித்ராவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான். அப்போனா இந்த தாலி என் கழுத்துல ஏற வேண்டியதா? ஆமா சிஸ்டர். முருகா, நீ ஏன் பயந்துட்டே முருகனை கூப்பிடுற? அவர் தான் சந்தோஷத்துல முருகனை கூப்பிடணும். அப்புறம் நவமித்ராவை கோயிலுக்கு வர வச்சு தாலி கட்டுறதுக்காக நேற்று காலேஜ்க்கு நாங்கள் கேன்டீனுக்கு வந்திருந்தோம். அப்போது நவமித்ராவோட ஃப்ரெண்டு ரொம்ப பக்தியாக இருப்பாங்க சாமினா அப்படின்றது என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, நினச்சதெல்லாம் கிடைக்கும், வேணுனதெல்லாம் நடக்கும்னு சொல்லி பொய் சொல்ல சொன்னான் என் ஃப்ரெண்டு என்ன. நானும் அதே போலயே பொய் சொன்னேன். நாங்கள் கேன்டீனுக்கு வரும்போது அப்போ நீங்கள் தான் இருந்தீங்களா? ஆமாம் சிஸ்டர். அப்போ இது பிளான் பண்ணி சொன்னதா? ஆமாம் சிஸ்டர். அடுத்து சொல்லு. அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே அவங்க இன்னைக்கு கோவில் வந்தாங்க. கோவில் வந்தப்போ தாலி கட்டலான்னு பார்த்தா இவங்க ஃபோன் எடுக்கிறேன்னு கீழே குனிஞ்சப்போ தான் சொதப்பிடுச்சு. அது எப்படிடா ஒருத்தவங்க கழுத்துல தாலி கட்ட போறது சொதப்பும்? அவன் ஆல்ரெடி பயத்திலே தான் இருந்தானே. அவங்க மம்மி டாடி ரொம்ப திட்டுவாங்களோ,
ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்தில் தான் இருந்தானே. அதனால அனினா கழுத்துல கட்டுவானா? அவன் காலையிலேயே என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தான் ப்ரோ. ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா நான் கண்ணை மூடிட்டு தான்டா தாலி கட்டுவேன், அந்த அளவு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ப்ரோ. கடவுளே, அப்போ விழுந்த போனை நான் எடுக்க போகவே தப்பிச்சனா? விழுந்த போனை நீ எடுக்க போனதுனால அவன் தப்பிச்சான். இந்த கருவண்டு தொல்லை தாங்க முடியல. அதனால மாத்தி அனினா கழுத்துல கட்டி விட்டுட்டான் அவன், அப்படித்தானே? ஆமாம் ப்ரோ. அனினா, ஆ அந்த தாலியை கலட்டி தூர எரிஞ்சிட்டு வா. வருண், அந்த தாலியை கலட்டி தூர எரிஞ்சிட்டு வான்னு சொன்ன உன்னை. சரிங்க வருண். கையை எடுடா பொறுக்கி நாயே. டேய், அவ மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத, கையடுறா. மச்சான் கையை எடுடா. தாலிய கலத்த வேண்டான்னு சொன்னா நான் கையை எடுப்பேன். மச்சான் வேண்டாம் விடுடா. தாலிய கலத்த வேண்டான்னு சொல்லு. இது என்னோட கழுத்து, கண்டவன் கட்டின தாலி எல்லாம் எனக்கு தேவையில்ல. மச்சான் வேண்டாம் விடுடா. நான் ஒண்ணு இப்ப கண்டவே இல்லை, உங்களோட புருஷன். யாருக்கு யாருடா புருஷன்? கையெடுடா பொறுக்கி நாயே. இப்போ நீ கையை எடுக்க போறியா இல்ல வாங்கின மாதிரி அடி வாங்க போறியா? நீங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் அந்த தாலியை கலத்த விட மாட்டேன். மச்சான் ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, விடுடா வேண்டாம். தாலிய பத்தின மதிப்பை எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு நுணுக்கமா ஒன்னொன்னா சொல்லி கொடுத்ததுடா. என்னால அந்த மதிப்பை இழக்க தோணலடா. என்னால அது கண்டிப்பா முடியாது. இது நான் கட்டின தாலி. இனி இந்த பொண்ணுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை எகுத்து கூட பேச மாட்டேன். நீங்க உங்க விருப்பப்படி காலேஜ் போயிட்டு வாங்க. உங்க வீட்டை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க அம்மா அப்பா எல்லார்கிட்டயும் நான் பேசி சரி பண்றேன். இந்த பிரச்சனையெல்லாம் நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை நம்புங்க. உங்களை கடைசி வரையும் கண் கலங்காம நான் பார்த்துக்கிறேன். நவமித்ரா, நான் மட்டும்தானடா காதலிச்சேன். இது ஒன்றும் டபுள் சைடு இல்லைல்ல, வெறும் ஒன் சைடு. நான் மட்டும் அணுவா காதலிச்சேன். எல்லாம் போச்சு. நான் பண்ண தப்பு நான் சரி பண்ணணும்ல. மச்சான் ப்ளீஸ் என்னை நம்புங்க. தாலியிலிருந்து கையை எடுங்க, கலத்தாதீங்க ப்ளீஸ். நவமித்ரா, அனினா அழாதடி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி நான் உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. வருணை பார்க்கறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லடி. அழாதடி, அழாத, எல்லாம் சரியாகும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. வருண் கிட்ட பேசாம போகாத, அது சரியா வராது. என்ன நான் பேசுறது? அவர் உன்னை புரிஞ்சுக்குவாரடி. எதனாலும் பேசிட்டு போ, உன் மனசுல இருக்கிறத கொட்டிட்டு போ. அம்மா அம்மா, அழாதடி அனினா, போ, வருண் கிட்ட பேசிட்டு போ. வருண். மச்சான், டேய், கேக்குது, சொல்லு. வருண். அனினா, கண்கள் விளையாடி காதல் வந்தது. வருண். அந்த தாலியோட உன்னை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. என் கழுத்துல ஏறுற தாலி உங்க கையால தான் கட்டணும்னு நான் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டிருக்கேன். எல்லாம் ஒரு நாளையில போச்சு வருண். அழாதடி. இப்போ நீ என்னை விட்டு போயிடுவல்ல, இனிய அனினா எனக்கு இல்லை. வருண். அம்மா. அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களா? ஆமா, எல்லாம் இப்ப வந்து கேளுங்க. மொத்தத்தையும் நாஸ்தி பண்ணிட்டீங்கல்ல. ஒரு லவ் பண்ணோன்னா ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்தால் மட்டும்தான் லவ் பண்ணணும். இல்லாட்டி இது போலெல்லாம் ஒருத்தங்க பண்ணவே கூடாது. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையா? ஒரு பொண்ணு கண்ணை மூடும் போது வந்து தாலி கட்டுறதுக்கு மட்டும் தைரியம் இருக்காடா அவங்களுக்குலாம்? சாரி சிஸ்டர்.
சரி. கடவுளே, மம்மி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மம்மி. இதை நான் இப்ப எப்படி சரி பண்ண போறேனோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. மம்மியும் டாடியும் என்னை ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே. பாவம், அந்த பொண்ணு எவ்வளோ கனவோட இருந்திருக்கும், அவன் கூட எவ்வளோ சந்தோஷமா வாழணும்னு. மொத்தத்தையும் நான் ஃப்ளாப் பண்ணி விட்டுட்டேனே. எவ்வளோ பரிகாரம் செஞ்சாலும் கர்மா என்னை சும்மா விடாது. ச்சே, என் வாழ்க்கையில நான் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணதே இல்லை. போச்சு, எல்லாம் போச்சு. இனி இந்த பொண்ணை நம்ம ஒரு கஷ்டமும் படுத்தக்கூடாது. நம்ம வீட்டுக்கு வர பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். அவள் இஷ்டம் போல அவளை நான் விடுவேன். அவளுக்கு எது சந்தோஷமோ அதை பண்ணட்டும். அவளோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட குறிக்கோளே. இப்போ நான் எடுத்திருக்க முடிவு கடைசி வரையும் தொடரும். அனீனா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க இன்னொரு நாள் வந்து பேசுறீங்களா? மிஸ் யூ வருண். போகிறேன். உங்களுக்கான லைஃப் உங்களுக்கு நல்லபடியா அமையும். அருண், வருணை பார்த்துக்கோங்க. நான் போகிறேன். ம், அவனை நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் சரியாயிடும். என்னை இது போல பண்றதுக்கு நீ ஒரே அடியா கொண்டு இருக்கலாம் கடவுளே. மச்சான், டேய் ஃபீல் பண்ணாதடா, எல்லாம் சரியாகும். அனீனா இனி எனக்கு இல்லை மச்சான். என்னால் எப்படி மச்சான் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? போச்சுடா, என் உயிரே என்னை விட்டு போச்சு. இனி நான் இங்கேருந்து என்னடா பண்ணுறது? நான் சாக போகிறேன்டா. செருப்பால் அடிப்பேன் நாயே, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? நிஜமாதான்டா சொல்கிறேனே. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. என் வாழ்க்கையே போச்சு. இனி எனக்கு வாழ்க்கை இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு கோவம் மட்டும் வந்துச்சுன்னா கன்னத்திலே அரைஞ்சிருவேன். அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே என்னடா இருக்கு எனக்கு? இங்க பாருடா, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. இதுக்கும் மேல நீ பேச்சு பேசின இது போல. டேய், உனக்கெல்லாம் உங்க அம்மா அப்பா இல்லையா? எதுக்கு தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அவங்கள மட்டும் யோசிப்போம். தேவையில்லாதது யோசிச்சுட்டு இருக்காத மச்சான். எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா நான் பிடிச்சி அடிச்சிருவேன். இனி நான் என்ன பண்ண போறேன்டா? அவ்வளோதானடா எல்லாம். இதுக்காடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதுக்காடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். போச்சுடா எல்லாம். நீ நான் போயிட்டாடா என்னை விட்டு. ப்ரோ, சாரி ப்ரோ. இது தெரியாம நடந்த தப்பு. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். மச்சான், அவனை இங்கிருந்து போக சொல்லிடு. இனி அவன் சாவுக்கு நான் காரணமாக விரும்பல. டேய், நீ கோவப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. இங்க இருந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்ப முடியுமா? சாரி ப்ரோ. இங்க நின்று இதுக்கு மேல சாரி கேட்டா இங்க நடக்கிறதே வேலையா இருக்கும். மச்சான், போலாம் வா. அனீனா, நவமித்ரா, எல்லாம் முடிஞ்சதுடி. நான் போறேன். அழாதடி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். விடு, அழாத. நவமித்ரா, இனி இந்த ஜென்மத்துல என்னால உன்னை சேரவே முடியாது. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சது. சாரி நவமித்ரா. உன் நினைவுகளை நான் எப்படி அழிக்க போறேன்னு தெரியல. என்னால் அது முடியவே முடியாது. நான் என்ன பண்ணுவேன் முருகா? சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில் சேரும். நீ விட்டு போற தூரம் எல்லாம் தீயாகும். முடிஞ்சா காலேஜ் வா, எதனாலும் பேசிக்கலாம். பார்த்து போயிட்டு வாடி. வீட்டில் பேசும்போது நீ எதுக்காகவோ பயந்துட்டு இருக்காத. உன் மேலே தப்பு இல்லை, அதனால் நீ பயப்படவே வேண்டாம், சரியா? எதனாலும் அவனே பேசி சரி பண்ணட்டும். அவன் பண்ண தப்பு தானே. சரிடி, சரிடி, பார்த்து போயிட்டு வா. என்னால் எப்போ காலேஜ் முடியுதோ அப்போ வா. முடிஞ்சது எல்லாம். நான் போகிறேன். அழாத, போயிட்டு வா. நீ எப்படி அங்கேதான் நிக்க போறியா? நான் இன்னைக்கு இதுக்கு மேலே காலேஜ் வரல, வீட்டுக்கு போகிறேன்.
நீ இப்போ வீட்டுக்கு போனால் தேவையில்லா பிரச்சனை வரும், போவாத. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு என்னமோ சரியா படலை. நீ இங்கே வா ஒரு நிமிஷம். இங்கே நிற்கிறேன், சொல்லுங்க. இங்கே வான்னு சொன்னேன். என்ன? காலேஜ்க்கு வா. நான் எதுக்கு காலேஜ் வரணும்? எனக்கு இப்போ மனசு சரியில்லை, நான் வீட்டுக்கு தான் போகிறேனே, என்னை விடுங்க. உன்னை காலேஜ்க்கு வான்னு சொன்னேன். நான் வரல, விடுடா, என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. சரி இரு, நான் போய் உங்கள் வீட்டில் உன்னை விடுறேன். வேண்டாம், என் வீட்டுக்கு எனக்கு போக தெரியும். ஏய் வாய மூடுறி, ஓவராக பேசிக்கிட்டு இருப்ப. இப்போ நீ என் கூட தான் வர, நான் உன்னை கொண்டு வீட்டில் விடுவேன். நீ அமைதியாக இருக்கிற, சரியா? ஏன் மிரட்டுற? அப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு. சரி, அப்போ கொண்டு விடு, எனக்கு இங்கே நிற்கவே பிடிக்கல. வா மச்சான், நான் கேப் புக் பண்ணுறேன், நம்ம 3 பேரும் ஒன்றா போகலாம். அந்த பொண்ணை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஏதாச்சும் பண்ணு. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினதை கிட்டலாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும். சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம், வா. நீ ஏதோ கேப் புக் பண்ண போறேன்னு சொன்னல, பண்ணு. ம் சுடர், கண்மணி, உள்ள வா. ஆ சுடர், என்ன ஆச்சு? மனசுக்கு என்னமோ நெருடலா இருக்குடி. நெருடலா இருக்கா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு நெருடலா இருக்குன்னு சொல்ற? ஒன்றும் நடக்கல, ஆனா என்னமோ மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு. சுடர், என்ன? இங்க வா, நீ உட்காரு ஃபர்ஸ்ட், வா. இப்போ சொல்லுடி, என்ன ஆச்சு? உனக்கு ஏன் மனசு நெருடலாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் மனசில் அப்படி என்ன தான் ஓடிக்கிட்டு இருக்கு? விடிய கால தூக்கத்தில் ஒரு கனவு கண்டண்டி, அதுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கு. கனவு கண்டியா? என்ன கனவு? என் பிள்ளைங்களை யாரோ கடத்திட்டு போகிற மாதிரி கனவுடி. லூசு, என்ன சொல்கிற? ஆமாம் கண்மணி, நிஜமாக தான் சொல்கிறேனே. ஏதோ யாரோ வந்து கடத்திட்டு போகிற மாதிரி கனவு. ஓ, 3 பிள்ளைங்களையுமா? என் 2 பிள்ளைங்கள. யார் யார? நவமித்ராவையும் விதுனையும் கடத்திட்டு போகிற மாதிரி கனவு. அதெல்லாம் கனவோட நிறுத்திக்கோ, தேவையில்லாமல் மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருக்காத. கனவுன்றது யார் யாருக்கு எப்படி வரும்னே சொல்ல முடியாது. அது வரும் தான், ஆனால் நம்ம அதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கனவு மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழவே முடியாது. ஆனால் என்னமோ சரியில்லடி மனசு, அந்த கனவு பார்த்ததுலேருந்தே. ஏய் லூஸ் மாரி பேசாத கிறுக்கி. அதனால தான் இன்றைக்கி காலேஜுக்கே போக வேண்டான்னு சொல்லிட்டு நான் நவமித்ராவை சொன்னேன். காலையில் எழும்புனதுலேருந்தே ஐயோ இல்லைம்மா போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரி பார்த்து போயிட்டு வான்னு அனுப்பி விட்ருக்கேன். மனசுக்கு நெருடலாக இருக்குதுன்னு சொன்னேன் அவகிட்ட கூட. ஆதித்தும் இருந்தான் அப்போவும். சொன்ன அப்போவே அவங்களும் இப்படி தான் என்னன்ட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஆமாண்டி, கனவு கண்டதெல்லாம் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டியா என்ன? இல்லை, கனவு கண்டதெல்லாம் சொல்லலை, ஆனால் மனசுக்கு நெருடலாக இருக்குது போவாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, இப்போ நீ அதை எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ இரு, நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், குடி கொஞ்சம். இல்லை வேண்டாண்டி. இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்.